உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கார்த்திகா என்னதான் சேரனை பார்த்து ஒரு மாதிரி ஏக்கத்தோட கஷ்டத்தோட அழுது கண்ணீர் வடித்து அந்த சைடில் இருக்க பேனரை கூட அவங்க ஒரு மாதிரி கஷ்டத்தோடு பார்த்துட்டு நிற்கும்போது பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே நின்று பார்த்தாலும் பல்லவனும் சரி சோழனும் சரி ஒரு மாதிரி எங்கே பிரச்சனை வந்துடுமோ அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் பார்க்குறாங்களே தவிர, ஆனால் பாண்டிக்கு இந்த இடத்துல பாவமாரும் இருக்குடா கார்த்திகாவை பார்த்தா அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமும் படுறாரு. அங்கே கார்த்திகா தனியாக நின்றுட்டு இருக்கும்போது இப்போ பாண்டி போய் பேசுகிற சில விஷயங்கள் அவங்க ஒரு மாதிரி ஆறுதலாக பாண்டி பேசுகிறதா இருக்கட்டும், அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கஸ்தூரி வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அங்கேருந்து என்ன இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கார்த்திகாவும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இப்போது இங்கே கஸ்தூரி வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை கலைச்சி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா சந்தா வீட்டில் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, அவ்வளோ தூரமாக இருக்கே நாங்கள் வரமாட்டோம்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டி கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து நிற்போன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்கிறாரு. ஆனால் இங்கே கஸ்தூரியும் உடனே சேரனுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நாங்களும் அப்படியே பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம், சேரனுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இங்கே கஸ்தூரி ஒரு சைடு எடுத்து சொல்லவும், ஆனால் நடேசன் இந்த இடத்துல கஸ்தூரியெல்லாம் நம்ப முடியாது, எந்த நேரம் வேணால் அவள் காலை வருவா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுட்டு, ஏற்கனவே ஒரு மாதிரி பண்ணவ தானே நினச்சிருந்தா அப்போவே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல, இப்போ பார்த்து ஏங்குறேன்னா ஏங்கி சாவு அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு நடேசனும் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ சேரன் விஷயத்தில் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறது கஸ்தூரிக்கு நல்லாவே தெரிய வந்துடுச்சு. சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிறது பாண்டி தான். பாண்டி வந்துட்டு இங்கே கார்த்திகா கிட்ட ஒரு மாதிரி பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆறுதலாக பேசுகிறதும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கஸ்தூரி அப்படியே மனசை மாற்றி இங்கே பாண்டிக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஏன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, என்னதான் சேரன் அவள் காதலிச்சா அப்படின்னாலும் இதுக்கு மேலே அது நடக்க போகிறதில்ல, ஆனால் அந்த வீட்டில் போய் அவள் வாழணும்னா பாண்டியும் நல்ல பையனாக தான் இருக்கான், அதனால் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கஸ்தூரி யோசிப்பாங்க. இங்கே ஜோடியும் மாறப்போகுது. ஏன்னா வானதி வந்து டாக்டர் கூட இங்கே பேசி பழகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாண்டியை வச்சு டாக்டர் கூட கம்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பாண்டி ஊரில் இல்லாத நேரம் வானதி அங்கே டாக்டர் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே கஸ்தூரி பாண்டி கூட எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், வாழ்க்கை அப்படி கெட்டு போய் நிற்கிற பொண்ணை பார்க்க நம்மளால் முடியலையே, நம்மளே ஆரம்பத்தில் பண்ண தப்புக்கு நம்ம தான் பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கல்யாண தேதியை சீக்கிரமே குறிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா சேரனுக்கு வந்துட்டு சந்தா கிட்ட பேசணும், கடைசியாக கிளம்ப போகிறோமே ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டே இருக்கவும் சோழனும் போயிட்டு அன்னிக்கிட்ட பேசணுமா அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ சேரனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நிலாவும் பார்த்துட்டு, ஏன்னா நல்ல ஆள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அவர்கிட்டயே போய் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் விறுவிறுன்னு போயிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. சோழனும் அங்கேருந்து வந்து, அண்ணா நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அண்ணி வருவாங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நிலா அண்ணனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண பார்த்தியா அப்படிங்கிறாரு. நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, இப்படி தான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு வருவீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை சோழன் அப்படின்ட்டு இங்கே நிலா வேகமாக போயிடுறாங்க. இப்போ தான் இங்கே வந்து சோழன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பாண்டியும் பல்லவனும் பார்த்து அப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. டே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் மொபைலை வந்து அங்கே இருக்குங்கும்போது எடுக்க போகும்போது தான் சேரன் வந்துட்டு சந்தாவுக்கு கிஸ் பண்ண விஷயத்த அவங்க பார்த்துட்டு வரதும், திரும்ப அதை வந்து சோழன் கிட்ட சொல்லும்போது பாண்டி எதேச்சும் ரூமுக்கு வரும்போது அது எப்படி சேரன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் அப்படின்னு நிலா பண்ணி காட்டுறதையும் இங்கே பாண்டி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்கிறாரு. ஐயோ இந்த டைமில் நம்ம இங்கே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நிலாவுக்கே ஒரு மாதிரி வெக்கமாகி அவங்க வெளியில் போயிடுறாங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது சோழனும் வேகமாக வந்து, டேய் என்னடா நீ இந்த நேரத்தில் ஏடா வருவ அப்படிங்கிறாங்க. ஏண்டா என்னடா நடக்குதுங்க கிளம்ப போகிற நேரத்தில் அப்படிங்கிறாங்க. படா அப்படின்ட்டு நிலான்னு கத்திக்கிட்டு சோழனும் வேகமாக போயிடுறாரு. பாண்டி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பல்லவன் அங்கேருந்து வந்து, அண்ணா என்னண்ணா எதையோ பார்த்து பயந்த மாதிரி நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. பயந்து போயெல்லாம் நிற்கலடா, அது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னண்ணா வாண்ணே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஏதோ வந்துட்டேன்டா, வா போய் உன் பேகெல்லாம் எடு அப்படின்ட்டு இப்போ பேகெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லோரும் நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே சந்தா வீட்டில் இருக்கவங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்களா. என்னடா திடீர்னு நம்ம கிளம்புறோன்னு சொல்கிறோம், இவங்க பாட்டுக்கு இப்படி போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து வந்து இவங்க வந்தவங்களுக்கு திரும்ப ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவங்களும் சில பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே சந்தாவுமே இந்த மாதிரி சேரன்
சேரன் எனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது சந்தா, போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்துட்டு அனிஷ், ஏன் பையா சந்தாவுக்காக தான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை நீங்களே போட்டு விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அனிஷ், இல்லை அனிஷ் பரவாயில்ல, சந்தாவே போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, பரவாயில்ல போட்டு விடுங்க, இது எங்கள் ஊர் சைட்லலாம் இருக்கிற வழக்கம் தான், நாங்கள் சொல்லாமலே நீங்கள் வாங்கிட்டே வந்துட்டீங்க, நீங்களே போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தா காலில் போட்டு விடுறாரு. அப்போ சந்தா பார்த்துட்டு, என்னை ஃபோட்டோ எடுத்து தானே அனுப்ப சொன்னீங்க, இப்போ நீங்களே போட்டு விட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. இதை பார்த்த கார்த்திகாவுக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுது. கண்ணெல்லாம் கலங்கி கண்ணிலேருந்து தண்ணி வெளியிலே வந்துடுது. டக்குன்னு அங்கிட்டு திரும்பிட்டு அப்படியே துடைக்கிறாங்க. இதையும் கஸ்தூரி ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னடி கார்த்திகா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நீ சேரனை நினச்சி தான் கண் கலங்குற, அந்த பொண்ணை நீ பார்த்துட்டு சேரன் இப்படியெல்லாம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு தானே நீ வருத்தப்படுற, எனக்கு புரியுதுடி, எல்லாம் நான் பண்ண தப்பு தான், அம்மாவை மன்னிச்சிருடி அப்படிங்கிறாங்க. விடுமா, இப்போ வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அன்றைக்கி நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கெஞ்சினேன், கல்யாணத்துக்கு நாள் கூட நான் அங்கே போனேன்ல, அப்போவே என்னை விட்டிங்களா, நான் நிம்மதியாக சந்தோஷமாக சேரமாமா கூடவே வாழ்ந்திருப்பேன்ல, இப்போது என்னை இப்படி கண் கலங்கி நிற்கிற மாதிரி வச்சது இல்லாமல் இதெல்லாம் பார்த்து நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட வந்து நீ ஆறுதல் சொல்கிற மாதிரி இப்போ கூட சாரி தானே கேட்குற நீ அப்படிங்கிறாங்க. என்னை என்னடி பண்ண சொல்கிற, எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாமா, உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தாண்டி நானும் பார்த்தேன், ஆனால் இங்கே எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. மா இந்த மாதிரிலாம் யோசிக்காதம்மா, இத்தனை நாளாக சேரன் மாமாவுக்கு எத்தனை பொண்ணு பார்த்துருப்பாங்க, எதுவுமே சரியாகாமா இப்போ தான் ஏதோ மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது, விடுமா அப்படிங்கிறாங்க. அது சரிடி, இவ எப்படிடி சேரனை லவ் பண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சேரன் மாமா ஒன்றும் ரெண்டு பேரும் இப்படி லவ் சொல்லியெல்லாம் இது பண்ணலை, அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருப்பாங்க போல், அவங்க கேட்டதுனால அப்படியே ரெண்டு பேரும் பேசி பிடிச்சிக்கிச்சான், அப்படி தான் பேசியிருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் லவ்வெல்லாம் சொல்லிக்கலம்மா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சேரன் அந்த பொண்ணை லவ் பண்ணலையாடி அப்படிங்கிறாங்க. மா லவ் பண்ணலன்னா லவ்னு சொல்லலை, அவ்வளோதான், மற்றபடி ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு, நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணாதம்மா, என் வாழ்க்கையை தான் கெடுத்துட்ட, சேரன் மாமாவது சந்தோஷமாக இருக்கட்டும் விடு அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் நீ நினச்சினா இந்த மாதிரி நீ அழுதுட்டு நிப்பியாடி அப்படிங்கிறாங்க. கார்த்திக் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசுகிற எல்லாத்தையுமே பாண்டியுமே பார்க்குறாரு, ஆனால் எதுவும் சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. இங்கேருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க. ஸோ ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா சேரன் ரொம்ப பிஸி, ஃபோனை காதில் வச்ச மேனியமாகவே இருக்கார், டவர் கிடைக்கலன்னு இங்கே அங்கேயும் போய் சந்தாக்கிட்ட பேசுகிறது, வாய்ஸ் நோட்லேயே பேசுகிறது, அங்கேருந்து அவங்க ஃபோட்டோ அனுப்புறது, கொலுசுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, வந்திருந்தவங்களாம் மாப்பிள்ளை அழகாக இருக்குன்னு சொன்னாங்க, உங்களை ரொம்ப பெருமையாக பேசினாங்க, இந்த மாதிரிலாம் எல்லாரையும் பற்றியும் இங்கே சந்தா சொல்கிறது, இது எல்லாத்தையும் கேட்டு சேரனும் ரொம்ப பிஸியாக பேசிக்கிட்டே வர்றாரு. சோழன் பார்க்குறாரு, ஏன்னலா நீ என்னென்னலாம் சொல்லியிருப்ப, நான் தான் என்னமோ ப்ளே பாய் கேரக்டர் பண்ணுற மாதிரி, ஏன்னா எப்போ பாரு ஃபோன்லேயே இருக்க, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன் என்ன நம்மலாம் சொல்லுவேன், பாத்தியா அண்ணனை எப்படி பேசிட்டு வருதுன்னு, நீ இந்த மாதிரி ஒரு நாளாவது என்கிட்ட விடாமல் இப்படி பேசியிருக்கேன்னுலா அப்படிங்கிறாங்க. சோழன், நீங்களும் அண்ணனும் ஒன்றா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து கடலை போடணுங்கிறக்காக பேசுவீங்க, ஆனால் அண்ணன் அப்படியா, அவருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு, உங்களை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதானே உன் அண்ணனை சொல்லிட்டா மட்டும் அப்படியே என்னை மட்டம் தட்டுவியே அப்படிங்கிறாங்க. மட்டும்லாம் தட்டலை சோழன், இப்போ நானாக கம்பேர் பண்ணேன், நீங்கள் தானே பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லவன் பார்த்துட்டு, அண்ணா நீயே தானே உன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற, நீ பாட்டுக்கு உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ அண்ணி இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் ரெண்டு பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுக்குடா அப்போ குறுக்க வர அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா ஒரு சோசியல் சர்வீஸு, உன் சோசியல் சர்வீஸ்லாம் வேறு எங்கேயாவது போய் பண்ணு, இங்கே வந்த கொண்டுருவான் உன்னை படா அப்படிங்கிறாரு. சரிண்ணே அப்படின்ட்டு இங்கே இப்படி தள்ளி வராரு. அப்போ பார்த்தா இங்கே கார்த்திகா ஒரு மாதிரி சேரனை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே அப்படியே ஒரு சைடு நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு பல்லவன் டக்குன்னு, அண்ணா அங்கே பார்த்தியா கார்த்திகாவை, இப்போவும் அண்ணனே தானே பார்த்துட்ருக்கு, என்னென்ன நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு, இது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே, என்னென்ன கல்யாணம் முடிகிற வரைக்கும் அண்ணனை காப்பாற்றி வைக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. டேய் இப்படியே பேசிகிட்டு இருக்காதடா, பாவண்டா அந்த பொண்ணு, அதுக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அண்ணனை தான் லவ் பண்ணியிருக்கு, அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு இருந்திருக்கு, அவங்க வீட்லேயும் ஒத்துக்கல, நம்மளும் எதுவும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை, அந்த ஒரு இதில் தாண்டா கஷ்டத்தில் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாமல் நிற்குது, வேறு ஒன்றும் இல்லைடா, நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னண்ணா ரூட்டு மாறுது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. ரூட்டு மாறுதா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்ன இப்போல்லாம் நேற்றுலேருந்து பார்க்குறேன், நானும் கார்த்திகாக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, மண்டபத்துலேயும் அப்படி தான் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குன்னுலாம் சொல்கிறேன், என்னண்ணா கார்த்திகா மேலே உனக்கு சாஃப்ட் கார்னர் வருது போல் அப்படிங்கிறாங்க. பல்லவா இந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் பல்ல உடச்சிடுவேன் அவனை போ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நீ நடத்து அப்படின்ட்டு இப்படி போயிடுறாரு. பாண்டிக்கு ஆனால் கார்த்திகாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு சோகமாக போய்
ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன் வந்தோடனே பசிக்குதுன்னு இப்போ பல்லம்மா முன்னாடியே சொன்னதுனால இருடா ஸ்டேஷன் வந்தோடனே வாங்கலாம் அப்படின்ட்டு ஸ்டேஷன் வந்தோடனே போய் அவசர அவசரமாக வாங்குறாங்க. ஏன்னா 5 நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்கும் அப்படிங்கிறனால போய் அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்தோடனே இப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நடேசன் பார்த்துட்டு டேய் என்னத்தடா வாங்கிட்டு வந்தீங்க, இப்போயும் சப்பாத்தியா அப்படிங்கிறாங்க. சப்பாத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரிஞ்சி சாப்பாடு தான் கிடச்சிது, இந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்பாடா இதை கூட ஒரு வழியாக சாப்பிட்றலாம் போலடா, இந்த சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் தயவு செஞ்சு எந்த ஸ்டேஷன்லேயும் வாங்கிடாதீங்கடா, எனக்கு தொண்டைக்கு கீழே இறங்கவே இறங்காது அப்படிங்கிறாங்க. கிடைக்கிறத தான் வாங்க முடியும், இஷ்டம்னா சாப்பிடுங்க இல்லைனா பசியோட வாங்க அப்படின்ட்டு இங்கே பாண்டி சொன்னோன்னே சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. இதை ஏன் ஊராக இருந்திருந்துன்னா எனக்கு வாய்க்கு ருசியாக வக்கனையாக நான் எந்த கடையில் வேணால் என்ன வேணால் வாங்கி சாப்பிடுவேன்டா அப்படிங்கிறாங்க. பூந்தமல்லியிலே சுற்றி சுற்றி வர்றது பெருசாக இப்போ உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி பெருமையாக பேசுறது அதானே அப்படின்ட்டு இங்கே பல்லவம் சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நடேசன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு விரிஞ்சி சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்த உடனே இப்போ கஸ்தூரி வந்து பார்த்துட்டு ஆமாம் கார்த்திகா எங்கே அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. நிலா பார்த்துட்டு இதோ அங்கே தான் இருக்காங்க, நான் கூப்பிடுறேன் இருங்க அப்படின்ட்டு கார்த்திகா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா எனக்கு மண்டபத்தில் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பசிக்கல, நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க ரொம்ப நேரமாக, வாங்க அங்கே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் கூட உட்காந்தா சேரன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி சிரிக்கிறது அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு அவங்க தனியாக போய் நிற்கிறாங்க. நிலா அதை புரிஞ்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இப்போ கூட்டிகிட்டு வராங்க. கஸ்தூரி அப்படியே கார்த்திகாவோட முகத்தையும் பார்த்துட்டு என்னடி சாப்பிடாம அங்கே போய் நின்றுட்டுருக்கவா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்பாடு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சேரன் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ சோழன் பார்த்துட்டு அண்ணே பேசலாண்ணே, அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, ஃபோன் உன் கையில் தானே இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா பேசு அப்படின்ட்டு. அண்ணன் சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசும் அப்படின்னோடனே சந்தாவுக்கே சிரிப்பு வந்துடுது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீக்கே அப்படின்னுறாங்க. சரிண்ணே இவங்களும் ஃபோனை வச்சுட்டு இப்போ சாப்பிடலான்ட்டு வராரு. இங்கே அதுக்குள்ளே பார்த்தா கார்த்திகா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பாண்டிக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துட்டு கார்த்திகா நான் தான் சொன்னல தேவையில்லாமல் எதையும் நினச்சிட்டு இருக்காத, சாப்பிடாமல் இருந்தால் உன் உடம்பு தான் கெட்டு போகும், சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை ஏதாவது சரியாகுமா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடை வந்துட்டு கார்த்திகா கையில் கொடுக்குறாரு. கார்த்திகா பார்த்துட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல சாப்பிடுங்க பிடிங்க அப்படின்னு கையில் கொடுத்தோன்னே இப்போ கார்த்திகா வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தோடனே இதை கஸ்தூரி பார்க்குறாங்க. பரவாயில்லையே பாண்டி சொன்னோன்னே கேட்டுட்டா, இவ்வளோ நேரமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாண்டி, இப்போ கேட்கவே இல்லை, சாப்பாடு வேணான்னா இப்போ நீ சொன்னோன்னே சாப்பிட்றா பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சோழன் பார்த்துட்டு டேய் என்னடா இந்த அத்தை போகும்போது அப்படி தான் புளியோதரையை வேணான்னு சொல்லிச்சுன்ட்டு சேரந்தம்பியே சொல்லுது சாப்பிடுன்னுச்சு, இப்போ என்னடானா பாண்டியே சொல்லிருச்சு பாண்டி சொன்னோன்னே சாப்பிட்றாங்கிற மாதிரி பேசுது, என்னடா அத்தை கஸ்தூரியத்தை மாற்றி பேசுது அப்படிங்கிறாங்க. அது எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுனே, நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே பல்லவனும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஊருக்கு எல்லோரும் வந்த அப்புறமும் கூட இங்கே பார்த்தா பாண்டி வந்துட்டு இங்கே கடைக்கு போய் பார்க்குறாரு. போயிட்டு இந்த மாதிரி என்னடாச்சு, ஏதாவது புது வண்டி ஏதாவது வந்துதா பார்த்தியாடா, ஏதாவது கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இடையில வர மாதிரி தான், எப்பவும் போல தான், முக்கியமானதுனா தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே அப்படின்னு இங்கே கண்ணன்னு சொல்கிறாரு. சரிடா ஆமாம் வானதி எதுவும் கடைக்கு வந்தாளா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ இருக்கும்போது அது வரும், நான் இருக்கும்போது வருமா, கடை பக்கத்துலாம் ஒரு நாள் கூட வரவே இல்லைண்ணே. ஆமாம் இந்த சைடு வரல, சரி உங்ககிட்ட ஃபோன்லையாவது பேசிச்சா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்றாங்க. இல்லைண்ணே கேட்டேன் ஃபோன்லையாவது பேசிச்சான்னு, நீங்கிட்ட ஆள் இல்லைன்னொன்னே இந்த சைடே வரலையே, கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா நீயும் இல்லையே, சரி நம்மளாவது போய் பார்க்கலான்ட்டு என்னடா பண்ணுற ஏது பண்ணுறேன்னு என்கிட்டே அதை வந்து கேட்டிருக்கணும்ல, வரவே இல்லையே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு மெடிக்கலை பார்க்குறதுக்கே டைம் பத்தல, இதில் மெக்கானிக் ஷாப்பை வேறு வந்து பார்ப்பாளா, நீ வேற ஏன்டா அப்படின்ட்டு இப்போ சரி பார்த்துக்கோ கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ நேராக போகிறாங்க. போகும்போது பார்த்தா இப்போது கார்த்திகா நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு பாண்டி அப்படி நிப்பாட்டிட்டு கார்த்திகா எங்கே இந்த சைடு போயிட்டுருக்க, அதுவும் இந்த வெயிலில் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பாண்டி, இப்போ என்ன மணி ஆகுது, வெயில் அப்படி அடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோவிலுக்கா, இங்கே எங்கே இருக்குது கோவில், பக்கத்தில் எந்த கோயில் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே இல்லை கோவில், அதுவும் அங்கே இருக்குல்ல, அங்கே தானே போயிடுவேன், நான் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தூரம் நடந்தே போறியா, சரி வா நான் அந்த சைடு தான் போகிறேன், உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல பாண்டி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எவ்வளோ தூரம் நடந்து போவேன், நான் அந்த சைடு தானே போகிறேன், வா நான் போய் அப்படியே இறக்கி விட்டுறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகா பாண்டி கூட வண்டியில் போகிறாங்க. ஸோ வண்டியில் போயிட்டு கோயிலில் இறக்கி விட்டுறலான்னு போகும்போது தான் இங்கே வானதி கண்ணிலையும் மாட்ட போகிறாங்க. அப்போது ஏன் நீ கார்த்திகாவை
வண்டியில் கூட்டிகிட்டு போனோம், நீங்கள் வானதி ஒரு சைடு சண்டை போடுறதும், இந்த விஷயம் இங்கே கஸ்தூரி அதை எப்படியாவது பார்த்துட்டு நம்ம எப்படியாவது பாண்டி கூட தான் சேர்த்து வச்சிடணும், இந்த சம்மந்தத்தை விட்டுறவே கூடாது, இருக்கிறது ஒருத்தன் தான், பல்லவன் ரொம்ப சின்ன பையன், அதனால் பாண்டிக்காவது எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நம்ம பொண்ணு வாழ்க்கை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவள் நல்லா வாழ்கிறத பார்க்கணும், இனிமேலாவது வேறு எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் எப்படி கஷ்டப்படுறாளோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இங்கேயே நம்ம அண்ணன் பசங்களுக்கே அவனுக்காவது ஒருத்தனை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ பாண்டி தான் அவைலபிளாக இருக்காருங்கும்போது பாண்டியை பற்றி யோசிக்க போகிறாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.